Hi everyone, welcome to Netting Lit UGTRB exam seriesல டுடே சுபதா பட்டாச்சாரியாவோட போயம் திரௌபதி பார்க்க போகிறோம். முதல்ல ஆத்தர் இன்ட்ரடக்ஷன் பார்த்துருவோம். சுபதா பட்டாச்சாரியா she was born in the year 1942 and she is a living writer. இவங்க ஒரு பெங்காலி போயட்டாக இருக்காங்க. வெஸ்ட் பெங்காலில் விஸ்வபாரதி யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது, சாந்தி நிகேதன் அப்படிங்கிற பிளேஸில். அங்கே ஒரு ப்ரொஃபஸராகவும் இந்த சுபதா பட்டாச்சாரியா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களாம். இவங்களோட ஒர்க்ஸ்லாம் மோஸ்ட்டாக பெங்காலி அந்த லாங்குவேஜில் தான் எழுதியிருக்காங்க. அதில் இம்பார்ட்டண்ட்டான ஒர்க்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அன்ய பரிச்சே, டு ஃபோட்டா அட்டோர், இதெல்லாம் இவங்க பெங்காலில் எழுதின இம்பார்ட்டண்ட்டான ஒர்க்ஸாக இருக்குது. நமக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்க போயம் திரௌபதி இருக்குல்ல, இதுவுமே ஒரிஜினலாக பெங்காலியில் தான் எழுதியிருக்காங்க. இதை லேட்டர் டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்காங்க. இந்த போயமில் பார்த்தோம் அப்படின்னா மகாபாரதாவோட ஹீரோயின், பிரின்சஸ் ஹீரோயின் திரௌபதி அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் இருப்பாங்க. அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஞ்சம் ஃபெமினிஸ்டிக் எலமெண்ட்ஸ் எல்லாம் கலந்து இந்த போயமை கம்போஸ் பண்ணியிருக்காங்க சுபதா பட்டாச்சாரியா. இந்த திரௌபதி பார்த்தோம் அப்படின்னா 5 பாண்டவாஸையும் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. அந்த 5 பாண்டவாஸோட நேம் யுதிஷ்டிரா, பீமா, அர்ஜுனா, நகுலா அண்ட் சகாதேவா. இவங்களோட ஒய்ஃப் தான் இந்த திரௌபதியா இருக்காங்க. நமக்கு கொடுத்துருக்க போயம் ஒரு மோனோலாகா இருக்குது. மோனோலாக் அப்படின்னா ஒரு சிங்கிள் பர்சன் அவங்களோட மைண்ட்ல இருக்க விஷயத்த ஒரு லாங்கான ஒரு ஸ்பீச் மாதிரி கொடுப்பாங்க. அதுக்கு பேர் தான் மோனோலாக். ஸோ இந்த போயமோட ஃபார்மேட் ஒரு மோனோலாகா தான் இருக்குது. அண்ட் இந்த போயம் அந்த மகாபாரதாவோட எண்டிங்ல இருக்குதாம். மகாபாரதாவோட எண்டிங்கோட நேம் மகா பிரஷ்டனிகா பர்வா, இங்கிலீஷ்ல த கிரேட் ஜேர்னின்னு சொல்றாங்க. ஸோ அந்த பிளேஸ்ல தான் இந்த மோனோலாக் வர்ற மாதிரி இருக்குது. நம்ம அந்த போயம்க்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு பேக் ஸ்டோரி பார்த்துருவோம். பார்த்தோம் அப்படின்னா இன்னுமே அந்த போயம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். மகாபாரதாவோட ஸ்டோரி நிறைய பேருக்கு தெரியும். அண்ட் இதில் இந்த திரௌபதியோட எலமெண்ட்ஸ் மட்டும் நான் போர்ட்ரே பண்ணியிருக்கேன். திரௌபதி பார்த்தோம் அப்படின்னா ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பிரின்சஸ், ஒரு மிராக்கிள் மாதிரி ஃபயர்லேருந்து இவங்க பார்ன் ஆகுவாங்களாம். கிங் பாஞ்சாலா அப்படின்னு சொல்லி ஒரு பர்சன் இருக்காரு. அந்த கிங் பாஞ்சாலா அவருக்கு ஒரு சன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு யாகம் நடத்துவார். அந்த யாகத்தில் அந்த ஃபயர்லேருந்து முதல்ல அந்த சன் இவங்களுக்கு கிடச்சிருவாரு. பட் கூடவே சேர்ந்து திரௌபதியும் பிறக்கிறாங்க. ஒரு டாட்டராக அந்த பாஞ்சாலாவுக்கு பிறக்கிறாங்க. அதனால திரௌபதியை டாட்டர் ஆஃப் ஃபயர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்றாங்களாம். கிங் பாஞ்சாலா ஒரு சன் வேணும்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு ரிச்சுவல் பண்றாரு. பட் அதுல சன்னும் கிடைக்கிறாங்க, கூடவே சேர்ந்து திரௌபதியும் கிடைக்கிறாங்களாம் கிங் பாஞ்சாலாக்கு. டாட்டர் ஆஃப் ஃபயர் அப்படிங்கும்போது ஒரு இன்டென்ஸான ஸ்ட்ரென்த் அண்ட் பேஷன் நேச்சுரலாவே இந்த திரௌபதிக்கு கிடைச்சிருக்குது. அண்ட் தென் திரௌபதிக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறதுக்கான ஏற்பாடுகள்லாம் செய்யறாங்க. ஒரு கான்டெஸ்ட் மாதிரி வைக்கிறாங்க, ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு கான்டெஸ்ட், ஆர்ச்சரி, அந்த வில் விடுவாங்கல்ல. ஸோ அதில் ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு கான்டெஸ்ட்டை வைக்கிறாங்க. அதில் வின் பண்ணது யார் அப்படின்னா பிரின்ஸ் அர்ஜுனா. பிரின்ஸ் அர்ஜுனா வின் பண்ணி திரௌபதியை அவங்களோட மதர் கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ண கூப்பிட்டு போகும்போது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் அந்த மதர் என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னா, உங்களுக்கு என்ன கிடைச்சாலும் ஈக்குவலாக ஷேர் பண்ணணும் 5 பேரும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால தான் அந்த 5 பிரதர்ஸ், பாண்டவா பிரதர்ஸ் இருக்காங்கல்ல, ஸோ அந்த 5 பேருக்கும் இந்த திரௌபதி ஒய்ஃப் ஆகக்கூடிய ஒரு சிச்சுவேஷனுக்கு ஆளாகிறாங்க. அந்த 5 பிரதர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா யுதிஷ்டிரா, பீமா, அர்ஜுனா, நகுலா அண்ட் சகாதேவா. திரௌபதியோட லைஃப்ல ஃபுல்லாகவே டியூட்டிஸ், ஹார்ட்ஷிப் எல்லாமே ரொம்ப கஷ்டமாக தான் அவங்க கடந்து வந்திருக்காங்க. அண்ட் அது எப்போ ஒரு ட்ராஜிக்கலான விஷயமா மாறுது அப்படின்னா, இவங்களோட எல்டஸ்ட் ஹஸ்பண்ட் யுதிஷ்டிரா திரௌபதியை வச்சு ஒரு டைஸ் கேம்ல கேம்பிள் பண்ணிடுவாங்க. அந்த கேம்ல யாருக்கு ஆப்போசிட்டா யுதிஷ்டிரா பிளே பண்ணுவாங்க அப்படின்னா கௌரவாஸ் அண்ட் சகுனி. கௌரவாஸ் அப்படின்னா துரியோதனன், துச்சாதனன், அவங்கெல்லாம் கௌரவாஸா இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஆப்போசிட்டா விளையாடின ஒரு டைஸ் கேம்ல யுதிஷ்டிரா அவரோட சொத்துக்கள் எல்லாத்தையும் லூஸ் பண்ணுவாரு, பிரதர்ஸ் எல்லாத்தையும் லூஸ் பண்ணுவாரு, கடைசியா திரௌபதியும் வச்சு விளையாடுவாரு, திரௌபதியுமே லூஸ் பண்ணிடுறாரு. அண்ட் அந்த எனிமீஸ் திரௌபதியை அந்த ராயல் கோர்ட்க்கு சென்டர்ல டிராக் பண்ணி இழுத்துட்டு வராங்க. அவங்களோட ஹேரை பிடிச்சு இழுக்கிறாங்க. பப்ளிக்கா ஹியூமிலியேட் பண்றாங்க. என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களோட கிளாத் இருக்குல்ல, அந்த சாரியை பிடிச்சு இழுத்து அவங்கள ஸ்ட்ரிப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அந்த டைம்ல திரௌபதியை மிராக்
மிராக்குலஸா காட் கிருஷ்ணா வந்து காப்பாத்துவாங்க. ஸோ இந்த ஸ்டோரி வந்து எல்லாருக்குமே வந்து தெரியும். கிருஷ்ணா காப்பாற்றும் போது அவங்களோட சாரி வந்து எண்ட்லெஸ்ஸா வந்து வந்துட்டே இருக்கும். திரௌபதியை வந்து ஹியூமிலியேஷன் வந்து ஆகாம காப்பாத்துவாரு காட் கிருஷ்ணா. இந்த டீப்பான இன்சல்ட் தான் ஒரு வெஞ்ச்ஃபுல்லான ஒரு வார்க்கு வந்து காரணமா இருக்குது. அந்த குருஷேத்ரா வார்க்கு காரணமா இருந்தது இந்த இன்சிடென்ட்டா தான் இருக்குது. அந்த வார்ல அந்த எனிமீஸ் கௌரவாஸ் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே வந்து டிஸ்ட்ராய் வந்து ஆகிருவாங்க. அவங்க சைடு இழப்புகள் இருந்தாலும் இந்த பாண்டவாஸ் இருக்காங்கல்ல, இவங்க சைடுமே கூட நிறைய ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து இறந்து வந்து போயிடுறாங்க. அண்ட் நிறைய டெக்கேட்ஸ்க்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, பாண்டவாஸ் வந்து வார்ல வின் பண்ணி இவ்வளோ நாள் வந்து ரூல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ நிறைய டெக்கேட்ஸ்க்கு அப்புறம் அந்த கிங்டம் எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்களோட வெல்த் எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த பாண்டவாஸ் அண்ட் வித் திரௌபதி இவங்க எல்லாரும் வந்து ஹிமாலயன் மவுண்டெயின்ஸ்க்கு வந்து போகிறாங்களாம். அந்த ஹிமாலயன் மவுண்டெயின்ஸ் வழியாக போகும்போது ஹெவனை வந்து ரீச் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து போகிறாங்க. ரொம்ப இந்த ஃப்ரீசிங்கான டைமில் வந்து போயிட்டு இருக்காங்களாம். அண்ட் திரௌபதி லாஸ்ட்டாக தான் நடந்து வந்துட்டு இருக்காங்க. திரௌபதி வந்து ரொம்ப ஸ்னோ அண்ட் ரொம்ப முதல்ல அவங்க வந்து கீழே வந்து விழுந்துடுறாங்க. கொலாப்ஸ் ஆகி அவங்க கொஞ்சம் மயக்கம் மாதிரி அப்படி வந்து கீழே வந்து விழுறாங்க. அண்ட் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 5 பேரோட ஒய்ஃப் தானே திரௌபதி, போயிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படி தானே. அதுக்கு பதிலாக அந்த ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் யுதிஷ்டிரா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர் வந்து திரௌபதியை பார்க்குறாரு. பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவர் அந்த ஹிமாலயாஸை நோக்கி ஹெவனை நோக்கி வந்து போயிட்டே தான் இருக்காராம். அந்த டையிங் ஒய்ஃபுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அவர் வந்து ஸ்டாப் வந்து பண்ணலை. அதுக்கு பதிலாக அந்த யுதிஷ்டிரா சொல்றாரு, திரௌபதி வந்து ஒரு சின் வந்து கமிட் பண்ணியிருக்காங்க, அதனால தான் முதல்ல திரௌபதி வந்து விழுந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அது என்ன சின் அப்படின்னா, நம்ம 5 பேருமே அவங்களுக்கு வந்து ஹஸ்பண்ட் தான், பட் இருந்தாலும் அவங்க வந்து அர்ஜுனாவை இன்னும் கூட கொஞ்சம் லவ் பண்ணியிருக்காங்க, அதுதான் அவங்களோட சின்னா வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி யுதிஷ்டிரா வந்து சொல்றாரு. திரௌபதிக்கும் பார்த்தோம் அப்படின்னா அர்ஜுனா மேல எக்ஸ்ட்ரா கொஞ்சம் லவ் வந்து இருக்கும். ஏன்னா அவங்கள வந்து முதல்ல அந்த ஆர்ச்சரி கான்டெஸ்ட்ல வின் பண்ணி கூப்பிட்டு வந்து ஒய்ஃபா வச்சது வந்து அர்ஜுனா தான். அந்த சின்னால தான் இப்போ இவங்க ஃபெல் ஆகிட்டாங்கன்னு சொல்லி யுதிஷ்டிரா வந்து சொல்றாரு. ஸோ இந்த மொமெண்ட்ல தான் நம்மளோட போயம் வந்து நடக்கிற மாதிரி கம்போஸ் பண்ணியிருக்காங்க சுபதா பட்டாச்சாரியா. திரௌபதி வந்து அப்படி கீழே விழுந்தப்போ அவங்க ஹஸ்பண்டோட அந்த அன்ஃபீலிங்கான வேர்ஷனை வந்து அவங்க வந்து ரிஜெக்ட் வந்து பண்றாங்களாம். யுதிஷ்டிரா பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப நேர்மையா இருக்கக்கூடிய ஒரு ஆளு. அந்த ரைட்டியஸ்னஸே என்ன ஆகுது அப்படின்னா, ஒருத்தர் கீழே விழுந்தாலும் அது அவங்களோட பாவத்தினால விழுந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து வாக்கவே பண்ணி போறாரு. ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சதும் திரௌபதி வந்து அந்த ஹஸ்பண்டை வந்து ரொம்ப அன்ஃபீலிங்காக அவங்க வந்து பார்க்குறாங்களாம். அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு பர்சனை வந்து டீப்பாக லவ் பண்ணினதான் என்னோட சின் அப்படின்னா, நான் வந்து அந்த ஹெவனுக்கு போகிறதுக்கு பதிலாக நான் ஹெல்கே வந்து போகிறேன். நீங்கள் எல்லாரும் நான் கீழே விழுந்திருக்கேன், என்னைய பற்றி கேர் பண்ணாமல் அன்கேரிங்காக நீங்கள் ஹெவனை நோக்கி போகிறீங்க, அதை விட நான் ஹெல்க்கு போகிறதே எனக்கு நல்லதுன்னு சொல்லி நினைக்கிறேன்னு திரௌபதி சொல்கிறாங்க. இந்த போயமில் பார்த்தோம் அப்படின்னா, அந்த திரௌபதியோட ஃபைனல் தாட்ஸ், அவங்க கீழே விழுந்ததுக்கு அப்புறம் அவங்களோட ஃபைனல் தாட்ஸ் என்ன அப்படிங்கறத தான் கொடுத்திருக்காங்க. இந்த ஸ்டோரி வந்து லாங் இக்னோர்டு ஸ்டோரியா இருக்கு. பெருசா யாருமே வந்து அந்த லாஸ்ட் பார்ட்ல வந்து திரௌபதி எப்படி இறந்து போனாங்க அப்படிங்கறதெல்லாம் யாருக்கும் வந்து தெரியாது. ஸோ அப்படி லாங்கா இக்னோர் பண்ணப்பட்ட ஸ்டோரியை திரௌபதியை மெயின் ஸ்பீக்கரா வச்சு சுபதா பட்டாச்சாரியா வந்து கம்போஸ் பண்ணியிருக்காங்களாம். கடைசியா ஒரு ஃபெமினிஸ்ட் ஸ்டாண்டில் திரௌபதிக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வாய்ஸை கொடுத்து அவங்க சைட் ஆஃப் ஸ்டோரியை வந்து போர்ட்ரே பண்ண வச்சிருக்காங்க சுபதா பட்டாச்சாரியா. இனிமே நம்ம அந்த போயம்குள்ள வந்து போவோம். லவ் வாஸ் த சிங்கிள் ஃபால்ட், தேர்ஃபோர் ஐ ஃபெல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அப்படின்னா என்ன அப்படின்னா, நான் எல்லாருக்கும் முன்னாடியும் ஃபர்ஸ்ட் ஃபெல் ஆனது நான் தான் அந்த ஹிமாலயன் மவுண்டெயின்ஸ்ல. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா லவ். அந்த லவ் தான் என்னோட சிங்கிள் ஃபால்ட்டா வந்து இருக்குது. ஐ ஸ்பெண்ட் 5 nights in 5 rooms. All of them demand my labor, service, பாடி நாட் மை லவ். அண்ட் இவங்களுக்கு 5 ஹஸ்பண்ட்ஸ் இருக்காங்கல்ல. ஸோ 5 nights வந்து இவங்க 5 ரூம்ஸில் டிஃப்ரெண்ட்டான ஹஸ்பண்ட்ஸ் கூட இருப்பாங்களாம். ஸோ இந்த 5 ஹஸ்பண்ட்ஸுமே இந்த திரௌபதி கிட்ட இருந்து என்ன தான் டிமாண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா லேபர்னால் அவங்களுக்கு தேவையான வேலைகளை வந்து செஞ்சு கொடுக்கறது, கஷ்டப்பட்டு சர்வீஸ் பண்ணுறது, அண்ட் இவங்களோட பாடி, இதை தான் அந்த 5 ஹஸ்பண்ட்ஸுமே டிமாண்ட் பண்ணியிருக்காங்க. என்னோட லவ்வை வந்து யாருமே வந்து டிமாண்ட் வந்து பண்ணலை. ஈவன் ஹீ has his own Subhadra, Ulupi,
சித்ராங்கதா. ஈவன் ஹீ, இதுல இந்த ஹீயை வந்து யாரை மென்ஷன் பண்றாங்க அப்படின்னா அர்ஜுனாவை மென்ஷன் பண்றாங்க. ஏன், அர்ஜுனனுக்கு கூட அவனுக்கு தனியான ஒய்ஃப்ஸ் வந்து இருக்காங்க. இப்போ அந்த 5 பாண்டவாஸ் பார்த்தோம்ல, அவங்களுக்கு வந்து காமனா இருக்க ஒய்ஃப் வந்து திரௌபதி மட்டும் இல்லாம தனியாவும் அவங்களுக்கு வேற ஒய்ஃப்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ இவங்க வந்து அர்ஜுனனை எக்ஸ்ட்ரா லவ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அக்யூசேஷன் தானே யுதிஷ்டிரா வந்து வைப்பாரு. ஸோ அதுக்கு ஒரு ரிப்ளை மாதிரி இவங்க சொல்றாங்க, ஈவன் அர்ஜுனனுக்கு கூட அவரோட சுபத்ரா, உலுப்பி அண்ட் சித்ரங்கதா வந்து இருக்காங்க. இந்த 3 பேரும் வந்து அர்ஜுனனோட அதர் ஒய்ஃப்ஸ். அர்ஜுனனுக்கு மொத்தம் வந்து 4 ஒய்ஃப்ஸ் இருக்காங்க. அதுல திரௌபதியை தவிர இருக்க ஒய்ஃப்ஸ் தான் இந்த சுபத்ரா, உலுப்பி அண்ட் சித்ரங்கதா. ஈச் ஃப்ளவர் ப்ளூம்ட் இன் அ டிஃபரண்ட் ஸ்ப்ரிங். இவங்க எல்லாருமே வந்து தனித்தனியான ஃப்ளவர்ஸ், டிஃபரண்டான ஸ்ப்ரிங்ல இருந்து வந்த ஃப்ளவர்ஸ். அந்த 3 லேடிஸையும் வந்து ஃப்ளவர்ஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்ப்ரிங் அப்படின்னா நீர் ஊற்றுன்னு சொல்லுவோம்ல. ஸோ தனித்தனியான ஸ்ப்ரிங்ல இருந்து வந்த டிஃபரண்டான ஃப்ளவர்ஸ் தான் இந்த 3 பேரும் சுபத்ரா, உலுப்பி அண்ட் சித்ரங்கதாவா இருக்காங்க. தென் அவங்கள பத்தி மென்ஷன் பண்றாங்க, ஐ எம் ஆஃப் நோ ஸ்ப்ரிங், ஐ எம் ஃபயர்ஸ் டாட்டர். நான் வந்து எந்த ஒரு ஸ்ப்ரிங்ல இருந்தையும் வந்த ஒரு ஃப்ளவர் வந்து கிடையாது. நான் வந்து ஃபயரோட டாட்டர். My unbound hair become 1,000 serpents, fill the air with poison. In my eyes desolate heat, forest fires burn, 100 saplings fall to ashes. தென் இவங்க வந்து இப்போ ரொம்ப கோவத்தில் இருக்காங்க. ஏன்னா யுதிஷ்டிரா வந்து அப்படி சொன்னதுனால அந்த கோவத்தில் வந்து இருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்களோட ஹேர் வந்து அன்பவுண்டாக தான் இருக்குது, விரிஞ்சு தான் கிடக்குது. ஸோ அந்த இதில் இருக்க அந்த ஹேர் எல்லாமே சர்பன்ஸாக மாறட்டும். ஸோ அந்த ஹேரில் இருக்க ஒவ்வொரு ஸ்ட்ரிங் ஆஃப் ஹேர் இருக்குல்ல, எல்லாமே வந்து சர்பன்ஸாக மாறட்டும். 1000 சர்பன்ஸ் அப்படின்னா பாம்பு, 1000 பாம்பாக வந்து மாறட்டும். மாறி போயிட்டு இந்த ஏர் ஃபுல்லாகவே அதோட பாய்சன் வந்து பரவட்டும். ஸ்னேக் வந்து ஒரு வெனமஸான அனிமல் அப்படி தானே. ஸோ அதுக்கிட்ட பாய்சன் இருக்கும். ஸோ 1000 ஹேர்ஸ்லேருந்து 1000 சர்பன்ஸ் வந்து இந்த ஏர் ஃபுல்லாத்தையும் பாய்சனாக வந்து மாற்றட்டும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் என்னோட ஐயோட டீசோலேட்டான ஹீட் வந்து ஃபாரஸ்ட் எல்லாத்தையும் பேர்ன் பண்ணட்டும். டீசோலேட் ஹீட் அப்படின்னா, டீசோலேட் அப்படிங்கும் போது ஒரு லைஃப்லெஸ்ஸான ஒரு பேரனாக இருக்குது. இவங்களோட லைஃபையே இந்த திரௌபதி அந்த பாண்டவாஸ் கிட்ட வந்து கொடுத்துட்டாங்க. பட் அவங்க யாருமே இப்போ கீழே விழும்போது பார்க்கல. அப்படிங்கும்போது ரொம்ப ஒரு லைஃப்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறாங்க. என் கண் பார்வையில் இருக்க அந்த ஹீட் வந்து இங்கே இருக்க ஃபாரஸ்ட் எல்லாத்தையும் வந்து பேர்ன் பண்ணட்டும். அங்கே இருக்கக்கூடிய ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் சாப்ளிங்ஸ் அப்படின்னா சின்ன சின்ன செடிகளை சாப்ளிங்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அந்த சாப்ளிங்ஸ் எல்லாமே வந்து ஆஷஸாக மாறட்டும். அந்த ஃபயரில் வந்து எரிஞ்சு ஆஷஸாக வந்து மாறட்டும்னு சொல்கிறாங்க. yet there is no fault in that, such is the ruling. நான் செய்கிறதுல எந்த தப்பும் வந்து கிடையாது. எல்லாரும் ரூல் பண்ணக்கூடிய விஷயம் வந்து அப்படிதான் வந்து இருக்குது. ஸோ நான் பண்ணக்கூடிய இந்த விஷயத்தில் எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க. Still well and good, may your heaven remain yours. With the one grave sin which is my greatest virtue, I will go with a smiling face towards hell. And கடைசியா சொல்லி முடிக்கிறாங்க, ஸ்டில் ஓகே இருந்தாலும் வெல் அண்ட் குட், அந்த ஹெவன் வந்து நீங்களே வச்சுக்கோங்க, எனக்கு வந்து வேண்டாம். ஸ்டில் வெல் அண்ட் குட், மே யுவர் ஹெவன் ரிமைன் யுவர்ஸ். அந்த ஹெல்லை வந்து நீங்களே வச்சுக்கோங்க, எனக்கு வந்து ஹெவன் வந்து வேண்டாம். வித் த ஒன் கிரேவ் சின் விச் இஸ் மை கிரேட்டஸ்ட் வெர்ச்சு. நீங்கள் வந்து என்னோட சின்னா வந்து என்ன பார்க்குறீங்க அப்படின்னா, நான் என்னோட லவ்வை தான் நீங்கள் வந்து சின்னா வந்து பார்க்குறீங்க. அந்த லவ் நீங்கள் பார்க்குற அந்த சின் தான் நான் வந்து என்னோட கிரேட்டான ஒரு வேர்ச்சு, என்னோட கிரேட்டான ஒரு நல்ல குணமே அந்த லவ் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து பார்க்குறேன். ஐ வில் கோ வித் அ ஸ்மைலிங் ஃபேஸ் டுவர்ட்ஸ் ஹெல். நான் வந்து ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோடையே போயிட்டு ஹெல்லை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன். உங்களோட ஹெவன் வந்து எனக்கு வந்து வேண்டாம், அந்த ஹெவனை வந்து நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு திரௌபதி அவங்களோட லாஸ்ட் ஸ்பீச்சை வந்து கொடுக்குற மாதிரி இந்த போயமை வந்து முடிச்சிருக்காங்க. இதோட ஒரு ஓவரால் ரீகேப் வந்து பார்ப்போம். லவ் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு சிங்கிள் ஃபால்ட்டாக வந்து இருக்குது. அதனால தான் மற்ற எல்லாத்தையும் விட நான் ஃபஸ்ட்டு வந்து ஃபெல் ஆகியிருக்கேன். நான் என்னோட 5 நைட்ஸை 5 ரூம்ஸில் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். எல்லாரும் என்னோட லேபர், சர்வீஸ் அண்ட் பாடி எல்லாத்தையும் தான் டிமாண்ட் பண்ணியிருக்காங்க. யாரும் என்னோட லவ்வை வந்து டிமாண்ட் வந்து பண்ணலை. ஈவன் அர்ஜுனாக்கு கூட அவனோட மற்ற ஒய்ஃப்ஸ் சுபத்ரா, உலுப்பி அண்ட் சித்ரங்கதா வந்து இருக்கிறாங்க. இந்த 3 பேரும் பார்த்தோம் அப்படின்னா டிஃபரெண்ட்டான ஃப்ளவர்ஸ், டிஃபரெண்ட்டான ஸ்ப்ரிங்ல இருந்து ப்ளூமான ஃப்ளவர்ஸ். பட்
நான் வந்து ஸ்ப்ரிங்கில் ப்ளூமான ஒரு கேர்ள் வந்து கிடையாது. நான் ஃபயரோட டாட்டர். என்னோட அன்பவுண்டு ஹேர் வந்து 1000 சர்பன்ஸாக மாறி இங்கே இருக்க ஏரை வந்து பாய்சனாக வந்து மாற்றட்டும். என்னோட கண்ணிலிருந்து வரக்கூடிய அந்த ஹீட் வந்து ஃபாரஸ்ட் எல்லாத்தையும் பேர்ன் பண்ணட்டும். அங்கே இருக்கக்கூடிய ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் சாப்லிங்ஸ் வந்து ஆஷஸாக வந்து மாறட்டும். நான் இப்படி பண்ணுறதுல தப்பு ஒன்றும் கிடையாது. ஏன்னா ரூலிங் வந்து இப்படி தான் இருக்குது. வெல் அண்ட் குட். அந்த ஹெவனை வந்து நீங்களே வச்சுக்கோங்க. என்னோட ஒரு பெரிய சின்ன நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ அதை தான் நான் என்னோட கிரேட்டான வேர்ச்சுவாக வந்து பார்க்குறேன். நான் என்னோட ஸ்மைலிங் ஃபேஸோடையே நான் ஹெல்க்கு வந்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரௌபதி அவங்களோட ஃபைனல் ஸ்பீச்சை வந்து முடிச்சிருக்காங்க. அண்ட் இதை வந்து அந்த மகாபாரதால மகா பிரஸ்தனிகா பர்வா அதில் வந்து கொடுத்துருக்காங்க. எப்படி அந்த பாண்டவாஸ் அண்ட் திரௌபதி அவங்க கடைசியான ஜேர்னியை ஹிமாலயாஸில் மேக் பண்ணுறாங்க. திரௌபதி தான் ஃபஸ்ட்டு வந்து ஃபெல் ஆகுறாங்க. அண்ட் அதை வந்து யுதிஷ்டரா பார்த்துட்டு ரைட்டியஸாக என்ன சொல்கிறாங்க, அதுக்கு திரௌபதியோட ரியாக்ஷன் என்ன அப்படிங்கிறதா இந்த போயமாக வந்து இருக்குது. அண்ட் that's it for this lecture. We will meet in the next lecture. Till then, happy learning.